Hi friends, so finally we are back again to our channel. So Diwali celebration எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 நாள் வீடியோ போடவே இல்லை. 5 நாள் வந்து தீபாவளிக்கு லீவ்லாம் விடலை நான். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ வீடியோ போட முடியல. சரி ஓகே, கொஞ்சம் நாளைக்கு இதை நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் இன்றைக்கி மறுபடியும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அதுமா. ஸோ 2 வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில். ஸோ இது ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோக்கும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடுகளில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற இந்த வாஷிங் மிஷின் அப்படி இல்லைன்னா வந்து இந்த கிளாத் வாஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி தான் ஒர்க் ஆகுது? ஸோ நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய துணிகள் அள்ளி உள்ளத்துக்கு போட்டிருப்போம், நிறைய முறை வாஷிங் பண்ணியிருப்போம், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணியிருப்போம். பட் ஆக்சுவலாக ஒரு வாஷிங் மிஷின் எப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வாஷிங் மிஷின் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? இதோட பிரின்சிபல் அப்படிங்கிறது பொதுவாக எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபிகேஷன்ங்கிற வார்த்தை கேட்டாலும் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அதாவது வந்து சென்ட்ரிஃபிகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ பேசிக் ஃபிசிக்ஸில் வந்து இது சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரிஃபிகல் ஆக்ஷனால தான் என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாத்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ண போகுது அந்த வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட் ஆகி வாஷ் பண்ணுங்கிறது நல்லா தெரியும். பட் ஆக்சுவலாக அது ரொட்டேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன, அந்த ரொட்டேட் ஆகிறதுல என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் நீங்கள் துணியை போடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து துணியை போடும்போது உள்ளே வந்து ஒரு ட்ரம்மை பார்ப்பீங்க. ஓகேவா? அந்த ட்ரம் வந்து எந்த ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்னர் ட்ரம்மை மட்டும் தான் உங்களால் வந்து பார்க்க முடியுமே தவிர அவுட்டர் ட்ரம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ 2 டைப் ஆஃப் ட்ரம் அப்படிங்கிறது எப்போதுமே வாஷிங் மிஷினில் இருக்கும். சரிங்களா? இந்த இன்னர் ட்ரம் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆகிடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகிடேட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் டேர்ன் த கிளாத்ஸ் அரவுண்ட் இந்த ட்ரம் வித் வாட்டர். அதாவது வந்து தண்ணியால் நம்ம ஃபஸ்ட்டு துணிகளை வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம வாட்டர் தான் தேவை மெயினாக வாஷ் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட வாட்டர் மூலமாக அந்த வாட்டரில் உள்ள துணியை வந்து சும்மா அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சர்டன் ஆர்பிஎம்மோட ரொட்டேட் ஆகி அதை ரின்ஸ் பண்ணுறக்கூடிய வேலைகள்லாம் மொத்தமாக யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆகிடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஆகிடேட்டரோட வேலை வந்து அதுதான். இந்த இன்னர் ட்ரம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் ஹோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், வேற வந்து அவுட்டர் ட்ரம்ல இருக்காது. ஏன் இது இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாஷிங் மிஷின் ஆன் பண்ண உடனே வாட்டர் வந்து லோட் ஆகும். அது எங்கே லோட் ஆகுனா வந்து அவுட்டர் ட்ரம்ல தான் லோட் ஆகும். ஓகேவா? அவுட்டர் ட்ரம்ல லோட் ஆகக்கூடிய வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னர் ட்ரம்ல போட்டு வச்சுப்பீங்களா துணி, அந்த துணிகளுக்கு எப்படி வரும்னா அந்த இன்னர் ட்ரம்ல உள்ள சின்ன ஹோல்ஸ் வழியாக உள்ள வர ஆரம்பிக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து வாட்டர் உள்ள வரதுக்கு மட்டும் கிடையாது, வாட்டர் வெளியில போகிறதுக்கு தான். ஓகேவா? 2 டைப் ஆஃப் ப்ராசஸ்மே அந்த ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து வாட்டர் வருது. ஸோ வாட்டர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக நம்ம ஒர்க்கிங் வந்து சொல்லி முடிச்சிடலாம். பட் சர்டன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம செட் பண்ணலாம். ஓகேவா? அதுல வந்து நிறைய இந்த மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதெல்லாம் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதோட நேம் பிளேட் டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 ட்ரம் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே முக்கியம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்பார்ட் ஃப்ரம் ட்ரம்ஸ் அப்படிங்கிறதுல உள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது இருக்கும் டு டெஸ்ட் த டெம்பரேச்சர், heating element in order to increase the temperature. ஓகேவா? அண்ட் ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ப்ரோக்ராமர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மெக்கானிசம் டு கண்ட்ரோல் ஆல் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதாவது நீங்கள் துணியை போட்ட உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணதில் இருந்து அதை வாஷ் பண்ணி எல்லா வாட்டரையும் வந்து ரின்ஸ் பண்ணி வெளியில் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையான சம்வாட் கிளாஸாக கொடுக்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலையை வந்து கவர்ன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் தான். ஓகேவா? அதாவது வந்து ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி துணியை போடுறீங்க, இந்த அவுட்டர் ட்ரம் வந்து வாட்டரால் லோட் ஆகும். சரிங்களா? அந்த தண்ணி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் ட்ரம்லேயே உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ தட் இந்த கிளாத்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டாக ஆரம்பிக்கும், அதாவது வந்து நனைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இது நனையும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது வந்து நம்ம சோப் போடணும் இல்லையா, நம்ம சாதாரணமாக நம்ம கையால் துணி தைக்கும் போது நம்ம சோப் போட்டு துவைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சோப், அதாவது வந்து டிட்டர்ஜென்ட் அப்படிங்கிறது நாம என்னெல்லாம் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோமோ நம்ம என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். சில மிஷினில் டிட்டர்ஜென்ட் ட்ரே அப்படின்னு சொல்லி அதுவே இருக்கும், நாம அதில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவே உள்ளே எடுத்துக்கும். ஓகேவா? சில இடங்கள்ல நாம டேரெக்டாக உள்ளே போட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிட்டர்ஜென்ட் நார்மலாக இருக்குது, இந்த வாட்டர் வந்து இன்னர் ட்ரம் வழியாக உள்ளே வந்த உடனே இந்த டிட்டர்ஜென்ட்டோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சோப்பி வாட்டராக மாற ஆரம்பிக்கும். அதாவது வந்து
சோப்பு தண்ணி இருக்கும் இல்லையா, சோப்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சோப்பி வாட்டராக மாதிரி என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள உள்ள ட்ரம் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வேகமாக ரொட்டேட் ஆனால் என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோப்பி வாட்டரில் வந்து வேகமாக சுற்றி வந்து வாஷ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டஸ்ட் டர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா, இது எப்படி ரிமூவ் ஆகும்பா, இது வந்து எப்படி சடனாக ரிமூவ் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சடனாக ரிமூவ் ஆகாது. ஆக்சுவலாக வந்து சில கிளாத்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. சில கிளாத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஆர்பிஎம் சர்டைன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் ஆகிடும். ஓகேவா, சில கிளாத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாம வந்து அந்த ஆர்பிஎம் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ரோக்ராமர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெளியில் வந்து டெம்பரேச்சராக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸாக இருக்கட்டும், ஹாஃப் லோடா ஃபுல் லோடா இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நாம தான் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய இடங்கள் இல்லை, மொத்தமாக நாம தான் செட் பண்ணணும். அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அதை வெயிட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஃபேப்ரிக்கு எப்படி வாஷ் பண்ணுங்கிறது அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வாஷ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பி வாட்டர் எல்லாம் முதல்ல கிளாத்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணும். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி உள்ளே வந்ததோ அதே வழியாக தான் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பி வாட்டர் வெளியில் போகும். ஓகேவா, அண்ட் ஆல்சோ அந்த அவுட்டர் ட்ரம் வழியாக வெளியில் போகும்போது இன்னொரு பைப் வந்து இருக்கும். இன்னொரு பைப்லேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டர்ட்டி வாட்டர் வந்து வெளியில் போயிடும். சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பி வாட்டர் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வந்து ரின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரின்ஸ்னா ஐ மீன் சுத்த ஆரம்பிக்கும். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாத்ஸ் உள்ள வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆகணும் இல்லையா. ஏன்னா நம்ம துணியை துவைச்சு காய போட்டு நம்ம ஒரு வெயிலில் காய போட்டால் தான் தண்ணி எல்லாம் போகும், காயும் இல்லையா, ட்ரை ஆகும். அப்படி ட்ரை பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்லாம் வெளியில் விடணும். ஸோ அதுக்கு ஒரு சர்டன் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இப்படி நடந்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையான கிளாத் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஓகேவா, இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து பேசிக்கலாக ஒர்க் ஆகுது. சிம்பிளான ஒர்க்கிங் தான். ஓகேவா, ஸோ எத்தனையோ தடவை நம்ம துணி உள்ளே போட்டு துவைச்சி எடுத்திருப்போம், கையால் துவைச்சிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். பட் இந்த வாஷிங் மிஷின் எப்படி தாண்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாமளும் நிறைய பேர் திங்க் பண்ணணுமா, எத்தனை பேர் திங்க் பண்ணால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே கடைசி முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why it needs so many program அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ப்ராபபிலிட்டினா என்ன அர்த்தம்னு எல்லாருக்குமே தெரியும். சான்சஸ் அதாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வந்து இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், காம்பினேஷன் நிறைய இருக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா, 7 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வந்து காம்பினேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி போடுவீங்க? இதில் ஒரு 7 இருக்குது, அதில் ஒரு 7 இருக்குது. இந்த 7ல் ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம், அந்த 7ல் ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, அதில் ஒன்றுன்னு சொல்லி நம்ம மேத்தமெட்டிக்கலாக ஒரு காம்பினேஷன் செலெக்ஷன் பண்ணணும். காம்பினேஷனில் போட்டு பண்ணோன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், எவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு பாசிபிலிட்டிஸ் வரும் நமக்கு. இந்த டெம்பரேச்சர் அந்த ரொட்டேஷன், இந்த டெம்பரேச்சர் அந்த ரொட்டேஷன். ஸோ அத்தனை ரொட்டேஷன் பாசிபிள் இதில். ஓகேவா, அது வந்து எத்தனை ரேஞ்ச் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து அத்தனை ரொட்டேஷன் நமக்கு வந்து பாசிபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹாஃப் லோடா ஃபுல் லோடா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் நமக்கு அதிகமாகுது. எப்படிப்பட்ட கண்டிஷன் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது காரணத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து தேவைப்படுது. சரிங்களா, ஸோ இப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட்ஸ் உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். ஸோ bye, cheers and thank you so much for watching.